Hi all, welcome to Padma Priya's Life in a Nutshell channel. Hope you're all doing good. இது பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ. நாங்கள் பொங்கல் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சக்கரை பொங்கல் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு, அதே மாதிரி ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். ஸோ காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து சக்கரை பொங்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் என்னோடய பையனுக்கு லீவ் இருக்கும். ஸோ அதனால் பொங்கல் கண்டிப்பாக சென்னையில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இப்போ பெங்களூரில் அவனுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஜஸ்ட் 1 டே தான் லீவ். அதனால் போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் பெங்களூர்லேயே தான் செலிப்ரேட் பண்ணுறோம். நான் சக்கரை பொங்கல் பண்ணும்போது மோஸ்ட்லி அதை பால்லையே வேக வச்சுட்டு கூட ஒரே ஒரு கிராம்பு மட்டும் போட்டு வேக வைப்பேன். வேக வச்சு குக்கர் ஓப்பன் பண்ண உடனே அந்த கிராம்பை மட்டும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் சக்கரை பாகு சேர்ப்பேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதை தவிர தனியாக நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரை பொங்கலும் வடையும் ஒரு அமேசிங் காம்பினேஷன். ஸோ அடுத்தது வடைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏதாவது பூஜைக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 விதமான பருப்பு போட்டு வடை சுடுவோம். ஸோ வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வடை சுட்டுட்டு நான் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். இந்த சில்க் சாரீ தான் பொங்கலுக்கு வேர் பண்ணியிருந்தேன். இது பொங்கலுக்குன்னு எடுத்த சாரீ கிடையாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்தது. பட் வேர் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இந்த அக்கேஷனுக்கு வேர் பண்ணிட்டேன். அடுத்து பிரசாதத்தை வச்சு சுவாமிக்கு நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு. பூஜை முடிஞ்சதும் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த லஞ்ச் அண்ட் சக்கரை பொங்கல் வடையோடு சேர்த்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஹாப்பி பொங்கல்.